கூலி படத்தில் பட்ஜெட் எவ்வளோ, கூலி படம் எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்கு, கூலி படத்தில் சிவகார்த்திகேயன் கேமியோ பண்ணுறாரா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். கூலி படத்தோட பட்ஜெட் 355 கோடி. கூலி படம் பிஸ்னஸ் பண்ணது மட்டுமே 530 கோடி கிட்ட பிஸ்னஸ் பண்ணியிருக்கு. இதில் சன் பிக்சர் ப்ராஃபிட் மட்டுமே 174 கோடி. அதாவது கூலி படத்துக்கான பட்ஜெட்டை விட அதிகமான வசூலையே பிஸ்னஸ்லேயே எடுத்து கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட 4-5 மடங்கு பிஸ்னஸ் மட்டுமே பண்ணியிருக்கு. இப்போ வேர்ல்டு வைடு அட்வான்ஸ் புக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூலி படம் இந்தியாவில் மட்டுமே 60 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா சில அதர் ஸ்டேட்டில் இன்னும் புக்கிங் ஓப்பன் பண்ணவே இல்லை. அந்த வகையில் இந்தியாவில் மட்டுமே 60 கோடி எடுக்கிறது நல்ல ஒரு வரவேற்புனே வச்சுக்கலாம். கூலி பெங்களூரில் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னா வெறும் 37 நிமிடத்தில் கூலி படம் 10,000 டிக்கெட்டை புக் பண்ணியிருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதிகமான எதிர்பார்ப்பில் வந்த ஒரு படம் தான் கேஜிஎஃப் சாப்டர் 2. அது 10,000 டிக்கெட் எடுக்கிறதுக்கே 45 நிமிஷம் எடுத்துக்கிச்சிங்க. அதே நீங்கள் லீவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000 டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு 50 நிமிஷம் கிட்ட எடுத்துக்கிச்சு. அந்த வரிசையில் கூலி படம் தான் டாப்பில் இருக்குது, ரெக்கார்டும் மேக் பண்ணியிருக்கு. இப்போ அதிகமாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் கேமியோ ரோல் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. இந்த ஒரு நியூஸ் பெரிய ட்ராக்கர்ஸ் மூலமாகவும் கிடைக்கவே இல்லைங்க. அதனால் மேபி இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. அடுத்தது கூலி படம் 1000 கோடி அடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேசப்பட்டு இருக்கு. எதுக்காகனா இந்த படத்தில் டிக்கெட் பயங்கரமாக புக் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல ஷோ கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 1000 கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட கூலி பத்தியான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.